Hi parents, this video is to parents and teachers. Nowadays like ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயங்கிறது ஸ்கூலில் பார்க்குற விஷயத்த ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட் ஹியர். ஒரு குழந்தைக்கும் டீச்சருக்கும் நடுவில் பாண்டிங் இட்ஸ் பின் நியர்லி 1.5 months. 1.5 months இல்லையே குழந்தைக்கும் டீச்சருக்கும் ஒரு பெரிய பாண்டிங் இருக்கணும். டீச்சர் சொல்கிற எல்லாத்தையும் குழந்தை கேட்கணுங்கிறதும் இல்லை குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் மாறிக்கணுங்கிறதையும் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது. ஐ டோன்ட் நோ ஒய் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், பட் கிவ் சம் மோர் டைம். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறதும் ஸ்கூலில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மதர் இஸ் அ செகண்ட் டீச்சர் அண்ட் டீச்சர் இஸ் அ செகண்ட் மதர். வி எவ்ரிபடி நோ திஸ். அதே மாதிரி ஒரு குழந்தைய ஒரு 1.5 monthsலேயே ஒரு டீச்சர் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கணும், கம்ப்ளீட்டாக அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் அவங்கள மாற்றிக்கணும்னு பேரண்ட்ஸ் நவடேஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட். டீச்சர்ஸ் ஆல்சோ குழந்தை நம்ம சொல்கிறத உடனே கேட்டுறணும், நம்ம சொல்கிறது மட்டும்தான் குழந்தை செய்யணுங்கிறத நீங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். 2 பேருமே கொஞ்சம் என்னஃப் டைம் நீங்கள் இதை பண்ணுங்கிறீங்க, வீட்டில் போயிட்டு குழந்தைங்க அதை என்னால் பண்ண முடியல அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து மெயினாக என்ன சொல்கிறேன்னா, யூ டோன்ட் டிஸ்கஸ் அபவுட் த மீன் ஸ்டடீஸ் ஆர் பிஹேவியரல் இஷ்யூஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் வாட். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது என்ன ஆகுதுன்னா, குழந்தை கம்ஃபர்டபுள் ஜோனில் எப்படி போகணுங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீச்சர் கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு வரலன்னு சொல்கிறாங்க. 1.5 months குழந்தை கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலன்னா எந்த பேரண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதே மாதிரி குழந்தைக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகுது, டீச்சர்ஸ் ஹி ஆர் ஷீ ஸ்கிப் ஆன் சேயிங் கம்ப்ளீட் யுவர் கிளாஸ் ஒர்க்னு சொல்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்கன்ட்டுன்னு டீச்சரை கேள்வி கேட்குறீங்களே தவிர அவங்க கம்ப்ளீட் பண்ண சொல்கிறத போயிட்டு என்ன இருக்குது, என்ன ரெஃபர் பண்ணணும், என்ன வாங்கணுங்கிறது போய் டீச்சரை மீட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. யூ ஆர் டிஸ்கஸிங் அமங் யுவர் செல்ஃப். இது பண்ணிடலாம், இப்படி போயிடலாம். அப்போ குழந்தை கம்ஃபர்டபுள் ஜோன் என்னென்னு தேட ஆரம்பிக்குது. நீங்கள் பேசுகிறத குழந்தை கேட்கும்போது நம்ம இப்படிலாம் பண்ணால் டீச்சர் நம்மளை திட்ட மாட்டாங்க, பேரண்ட்ஸும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஐ எம் நாட் டெல்லிங் டு ஆல், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறத குழந்தை நீங்கள் உங்களோட டிஸ்கஷன்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இந்த ஸ்கூல் இல்லைன்னா அடுத்த ஸ்கூல் பார்த்துக்கலாம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பேசும்போது அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் பேரண்ட்ஸ் கொடுக்குறத குழந்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முன்னாடி டீச்சர் இப்படிங்கிறதையும் இல்லை டீச்சர் வந்து குழந்தைகிட்ட ஏன் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லித்தரலையா, இது பண்ணலையா, அது பண்ணலையாங்கிறத டீச்சரும் 2 பேருமே ஐ எம் ரெக்வெஸ்டிங் போத் ஆஃப் யூ டோன்ட் டிஸ்கஸ் த திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்டு. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது குழந்தை நம்ம அடுத்து ஒரு குழந்தை நம்ம இந்த ஸ்கூலில் சேர்ந்துருக்கோம், இதை கம்ப்ளீட் பண்ணல, டீச்சர் இதை சொல்லிட்டா நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலாம், வேறு ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதும், இல்லை வீட்டில் போய் இதை சொல்லலாங்கிறதையும், இல்லை வீட்டில் நடக்கிற விஷயங்களில் வச்சு டீச்சர்கிட்ட நம்ம இந்த மாதிரி பேசலாங்கிறதையும் நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க குழந்தைங்க. ஸோ நீங்கள் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க அண்ட் டோன்ட் டிஸ்கஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சைல்டு. இதுதான் என்னோடய பெரிய ரெக்வஸ்ட். அது இல்லாமல் எனஃப் டைம் கொடுங்க. அது குழந்தைக்காக இருக்கட்டும், டீச்சருக்காக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். டீச்சர்ஸ் பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் டீச்சரை புரிஞ்சுக்கணும். 2த்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த குழந்தை தான் சஃபர் ஆகுறாங்க. பட் குழந்தைங்கள ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்றீங்கிறது தான் டுடேஸ் டாக். ஸோ டோன்ட் டிஸ்கஸ் எவ்ரி திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சைல்ட். தேங்க்யூ.